அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, நமது ஆனந்தொளி ட்ரேடர் சார்பாக தேக்கு மர பணப்பெட்டி பூஜை செய்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்பே இதனுடைய பதிவுகளை நம்ம கொடுத்திருந்தோம். இந்த பணப்பெட்டி ரொம்ப அற்புதமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய 8x5 அளவுள்ள பணப்பெட்டி. இந்த பணப்பெட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெட்டியும் நாங்கள் பூஜை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பணப்பெட்டியோட ஒரு 100 ரூபாய் தாளும், அந்த தாள் பூஜிக்கப்பட்ட தாள், மேலும் சிறிது சந்தனத்தூளும் கொடுப்போம். இந்த பணப்பெட்டி ஒன்று வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறை தவிர வேறு எங்கு இடம் இருக்கோ அங்கே வைக்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எங்கேனாலும் வைக்கலாம். அங்கே வைத்து நாங்கள் கொடுக்குற இந்த சந்தனத்தூளை தண்ணீரில் குழைத்து கொஞ்சம் சந்தன திலகம் இடுங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் சந்தன திலகம் விட்டு தூப தீபம் காட்டுங்க. நாங்கள் கொடுத்துருக்க 100 ரூபாய் இந்த பணப்பெட்டி அப்படியே இருக்கட்டும், அதை எடுத்து செலவு பண்ண வேண்டாம். மற்றபடி இந்த பணப்பெட்டியில் தினமும் பணம் போட்டு எடுங்க. பணம் போட்டு எடுத்து செலவு பண்ணுங்க. பண வரவு அதிகரிக்கும். ஏன்னா தனதா யட்சினி மந்திரங்களையும் மகாலட்சுமி மந்திரங்களையும் சொல்லி உயிர் ஊட்டப்பட்ட பணப்பெட்டி. நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று 19 சகோதரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பணப்பெட்டி. பூஜை செய்து நம்ம அனுப்பி வைக்கிறோம். நேற்று அனுப்பிட்டோம். இன்று முதல் இந்த பணப்பெட்டி பதிவு பண்றவங்களுக்கு நாங்கள் புத்தாண்டு அன்னைக்கு சிறப்பு மகாலட்சுமி ஹோமமும் தனதாயட்சினி ஹோமமும் செய்வோம். அந்த ஹோமத்தில் வைத்து உயிரூட்டி 2 அல்லது 3ஆம் தேதி அனுப்பி வைக்கப்படும். இன்று முதல் பதிவு செய்கிறவங்களுக்கு, நேற்று வரை பதிவு செய்தவங்களுக்கு யாகத்தில் வைத்து அனுப்பப்பட்டது. இன்று முதல் பதிவு செய்கிறவங்களுக்கு 2 அல்லது 3ஆம் தேதி அனுப்பி வைக்கப்படும். இந்த தனதாயட்சினி பணப்பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும். தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பணப்பெட்டி பதிவு செய்யும் விவரத்தை வழங்குகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.